ரொம்ப ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா கிளினிக்கல் நாலேஜாக டம்மியை வச்சு நாங்கள் எல்லாம் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் காலேஜில். ஆனால் ஒரு பேஷண்ட்டை டீல் பண்ண போகிறோன்றப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ எங்களை எங்கே போஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா, ஸோ எங்களோட மாவட்டத்திலேயும் போடியில் வந்து ஜிஹெச் இருக்குது. ஸோ அது கிட்டத்தட்ட கொஞ்சம் பெரிய ஜிஹெச் தான். ஸோ அந்த ஜிஹெச்சில் வந்து எனக்கு போஸ்டிங் போட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எல்லாம் அந்த அனாட்டமி அந்த கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சனால போஸ்டிங் போட்டாங்க. ஒரு 2 months கிட்ட நாங்கள் வந்து போஸ்டிங் போனோம். ஸோ அந்த போஸ்டிங் போனப்போ எங்களுக்கு கொடுத்த இதுதான் அந்த ஒர்க்கு. இந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து அசைன்மெண்ட். ஸோ பெர் டேக்கு ஒவ்வொரு அசைன்மெண்ட். ஸோ முடிச்சு அங்கே ஒரு ஸ்டாஃப் வருவாங்க, அவங்ககிட்ட வந்து வைவா அட்டன் பண்ணணும். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 25 அசைன்மெண்ட் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கொடுத்தாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ ஸோ அதை வந்து அங்கே எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட் தான் வந்து இது ஃபுல்லாக. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஸோ எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த அசைன்மெண்ட் வந்து ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அதான் ரொம்ப மெயின் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு எங்கள் சீனியர்ஸ் தான் எங்கள் கூட வந்திருந்தாங்க. சீனியர்ஸ்னால் எப்படின்னா, அவங்க தான் வந்து, அதாவது அப்போது நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க இன்டர்ன்ஷிப்பாக வெயிட் பண்ண சீனியர்ஸ். ஸோ அவங்க கொடுத்த அந்த இதுலேருந்து கொடுத்த 2 அசைன்மெண்ட். ஸோ இப்படி தான் அசைன்மெண்ட் எழுதணும். ஸோ அசைன்மெண்ட் ஆன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் அசைன்மெண்ட் ஆன் ஹிஸ்ட்ரி கலெக்ஷன். ஸோ இதுதான் வந்து நாங்கள் எழுதின அசைன்மெண்ட். ஸோ இந்த அசைன்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சைன் வாங்கணும், ஓவராலாக சைன் வாங்கணும். இந்த மாதிரி இடத்துல இப்போ ஒருத்தவங்க கேஸ் வாட்டில் 3 பேருக்கு வந்து போஸ்டிங்கு, இன்ஜெக்ஷன் ஓபியில் இந்த மாதிரி 3 ஸ்டூடெண்ட்டாக அப்படி பிரிச்சு போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து சீனியர்ஸ் வருவாங்க, வந்து அன்னைக்கான அசைன்மெண்ட்டை வந்து அவங்ககிட்ட சைன் வாங்கணும். ஸோ சீனியர்ஸோ இல்லை ஸ்டாஃபோ யார் இருக்காங்களோ அவங்க வருவாங்க, அவங்ககிட்ட சைன் வாங்கணும். ஸோ சைன் வாங்கிட்டு விஏன்னு சொல்லி போடுவாங்க. விஏ அப்படின்னு என்னன்னா வைவா அட்டெண்ட். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து சேகரித்து வச்சுட்டு நம்ம முடிச்சுட்டு திரும்ப அகைன் மதியானம் நான் என்ன பண்ணணும், காலேஜுக்கு போகணும். காலேஜ் போய் அங்கே இருக்க ஸ்டாஃபு கிட்ட, அதாவது எங்கள் கிளாஸ் மேம் கிட்ட போய் காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு அசைன்மெண்ட் நாங்கள் முடிச்சிருக்கோம், வைவா அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட காட்டணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டாக நாங்கள் எழுதினோம். நெக்ஸ்ட் வந்து ரூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் பேஷண்ட்டோட பொசிஷனிங், அப்புறம் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட எல்லா வார்டுலையுமேவும். ஸோ சின்னதாக நம்மளே ஒரு சாக்லேட் கூட சாப்பிட்றோம்னா கூட நம்மளுக்கு எந்த கலரில் போடணும் கூட தெரியாது. அது எங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. ஆனால் எங்கள் காலேஜ் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அந்த வகையில் நாங்கள் போனது நாங்கள் அசிங்கப்படாமல் ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டோம். அண்டு ஜிஹெச்லேயே வந்து எங்களுக்கு கைட் பண்ண வந்த ஸ்டாஃப்மே வந்து கிளினிக்கல் நாலேஜோடு இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான். ஸோ நிறையா வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியர் இல்லாமல் எல்லா விஷயமும் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயம் தான். ஸோ இப்போ வரைக்குமே வந்து எந்த விஷயத்துமே ஃபியர் ஆகிறது இல்லை. ஸோ ஃபியர் ஆகாமையே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸை பற்றி அவங்களா வந்து இந்த அசைன்மெண்ட் மட்டும் அவங்களா கொடுத்தாங்க. கொரோனரி ஆர்டரி டிசீஸை பற்றி எழுத சொல்லி ஸோ எழுதணும். அதுலேயும் வைவாலாம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐவி கேனுலேஷன். ஸோ இந்த ஐவி கேனுலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் செகண்ட் இயரில் தான் வந்து கரெக்டாக ஐவி கேனலாவே போட்டு பழகினேன். ஃபர்ஸ்ட் இயரில் போடவே இல்லை. நாங்கள் எப்படி ஐவி கேனலா போட்டுக்குவோம் அப்படின்னா, ஸோ ஜிஹெச் தானே, அங்கே இருக்க ஐவி கேனலாவை எடுத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட மாற்றி போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி போட்டு பழகணும். நெக்ஸ்ட்டு ஓவரால் சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஒரு அசைன்மெண்ட். இது ஃபுல்லாகவே வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு அசைன்மெண்ட். இதுக்குமே வைவா அட்டெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வைவாலாம் அட்டென்ட் பண்ணோம். இது வந்து ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படி நான் ஸ்டோரேஜ் ஆஃப் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு செமினார் எடுத்தனோ ஸோ அதை தூக்கி அப்படியே எழுதி வச்சிட்டேன். இதை எப்போ எழுதுனேன்னா பஸ்ஸில், ஸோ தேனி டு போடி அப்படி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 minutes கிட்ட ஆகும். ஸோ 20 minutes எழுதின அசைன்மெண்ட். இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ இதை வந்து அப்போ எழுதின அசைன்மெண்ட் பஸ்ஸில் போகும்போது வேகமாக எழுதினேன். வீட்டில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டிலலாம் ஒன்றும் பண்ணல, எழுத மறந்துட்டேன். அதனால பஸ்ஸில் போகும்போது எழுதிட்டே போனேன். அடுத்து பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், மெடிக்கல் ஹேண்ட் வாஷிங், சர்ஜிக்கல் ஹேண்ட் வாஷிங், ஸோ வைட்டல் சயின்ஸ். ஸோ வைட்டல் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ஹிஸ்ட்ரி கலெக்ஷன் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அடுத்த எழுதின அசைன்மெண்ட் வைட்டல் சயின்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பெட் மேக்கிங். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வார்டுக்கு போனதுமே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போனதுமே வந்து எல்லா கையில் க்ளோஸ் போட்டு பெட் மேக் பண்ண அப்படி சொல்லிடுவாங்க. ஸோ போனதுமே வந்து எங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா பெட் மேக் போடுறது தான். பெட் மேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பெட் மேக்கிங் அப்போ ஒரு பெரிய வந்தது என்னன்னா, பேஷண்ட் படுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து விங்கிள்ஸ் வந்து விழுவக்கூடாது. ஸோ அப்படி வந்து பெட் மேக் பண்ணுவோம். ஸோ ரொம்ப அதெல்லாம் வந்து 2 பேர், ஒரு பெட்டுக்கு 2 பேர் அந்த மாதிரி நின்று
பெட் மேக் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து வார்டில் தான் வந்து பெட் மேக் பண்ணுவாங்க. மார்னிங்கே வந்து பெட் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க கேஸ்வாலிட்டியில். ஸோ கேஸ்வாலிட்டியில் வந்து ஒரு பேஷண்ட் வந்துட்டு அவங்கள வந்து ஷிஃப்ட் பண்ண பிறகு தான் வந்து திரும்ப பெட் மேக் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதுக்கு மேலே அவங்க பெட் மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்டு மூவிங், லிஃப்டிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் பேஷண்டோட டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ இதெல்லாம் வந்து எழுதி, ஸோ இது மட்டும் என்ன ஹேண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட் பேஜ் எழுத மாதிரி. ஸோ இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் எழுதி கொடுத்தாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் தான். பட் உள்ள இருக்கிறது வந்து என் ஹேண்ட் ரைட்டிங், வெளியே இருக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங். அடுத்து அது பிளட் ஸ்பெசிமென், யூரின் ஸ்பெசிமென், ஸ்டூல் ஸ்பெசிமென். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிமென்ஸை பற்றின ஒரு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் சிபிஆர் ரொம்ப ரொம்ப மெயின். ஸோ இந்த சிபிஆருக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வைவாட்டன் இந்த மாதிரி வைவாட்டன் ஆகும். ஸோ சிபிஆர் வந்து ஸோ நாங்கள் போஸ்டிங் போட்டது. ஸோ அப்போ வந்து கேஸ்வாலிட்டியில் இருந்தேன். கேஸ்வாலிட்டிலே சிபிஆருக்கு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிறையா நோட்ஸ்லாம் அப்படி ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் தான். ஸோ அப்படியே என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதிட்டு போகிறது, நைட் உட்காந்து படிக்கிறது, காலையில் வந்து வைவ் அட்டன் பண்ணுறது. ஸோ இப்படியே தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த சிபிஆர், இந்த ஸ்பெசிமென் கலெக்ஷன், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து என்ன பண்ண சொன்னாங்கன்னா பிக்சர்ஸ் ஓட்ட சொன்னாங்க. ஸோ நான் பிக்சர்ஸ் எடுத்து வச்சேன். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிக்சர்ஸை காணான்னு நினச்சிட்டு ஸோ திரும்ப என் ஃப்ரெண்டுகிட்ட போட சொல்லி உள்ளே ஒட்டியிருக்கேன். பட் ஆனால் அதை காணா போகல. ஸோ இந்த ஸ்டோர் பண்ண ஃபைலுக்குள்ளேயே தான் வந்து இருக்குது. இது ஃபுல்லாக பிக்சர்ஸ் தான், அதில் ஒட்ட வேண்டிய பிக்சர்ஸ். ஸோ அப்படியே இருக்குது. அண்ட்